மிதிலா நகரத்திற்கு அரசனாகிய ஜனக மகாராஜனை நீயே நேரில் போய் நன்கு சத்காரம் செய்து அழைத்து கொண்டு வர வேண்டும். காசி ராஜனையும் நேரில் போய் அழைத்து வர வேண்டும். அன்றியும் நீயே போய் நமது அரசனுக்கு மாமனாகிய கேகய ராஜனையும் அவன் புத்திரர்களுடன் கூட அழைத்து கொண்டு வருவாயாக. அங்க தேசத்து அரசனாகிய ரோமபாதனையும் அழைத்து கொண்டு வருவாயாக. அன்றியும் வங்கம், கலிங்கம் முதலிய கீழ்நாட்டு அரசர்களையும், சிந்து, சௌவீரம் முதலிய மேநாட்டு அரசர்களையும், சோழம், பாண்டியம் முதலிய தென்னாட்டு அரசர்களையும், குரு, பாஞ்சாலம் முதலிய வடநாட்டு அரசர்களையும் தக்க தூதர்களை கொண்டு அழைப்பிக்க வேண்டும் என்றனர். இப்படி வசிஷ்ட மாமுனிவர் சொல்ல கேட்ட சுமந்திரனும் விரைவில் அரசர்களை அழைத்து கொண்டு வரும்படி அந்தரங்கராகிய புருஷர்களை அனுப்பி பின் அம்முனிவர் விசேஷித்து சொன்ன மன்னவர்களை தானே நேரில் போய் அழைத்து வருவதற்கு புறப்பட்டனன். முன் கட்டளையிடப்பட்ட வேலைக்காரர் யாவரும் யாகத்திற்காக தாங்கள் செய்தவை அனைத்தையும் வசிஷ்டருக்கு சொல்லினர். பின் சில நாட்களுக்குள்ளேயே அரசர் தசரதனுக்கு உபகாரமாக இரத்தனம், முத்து, பவழம், ஆடை, ஆபரணம் முதலிய உயர்ந்த வஸ்துக்களை கொண்டு வந்து சேர்த்தனர். பிறகு வசிஷ்டரும் அவைகளையெல்லாம் கண்டு கழித்து தசரதனை பார்த்து, ஓ உத்தம புருஷனே, உனது கட்டளைப்படி அரசர்கள் யாவரும் வந்து சேர்ந்தனர். நானும் அச்சிறந்த மன்னவர் அனைவருக்கும் தக்கபடி மரியாதை செய்தேன். யாகத்திற்கு வேண்டிய எல்லா பொருள்களும் மிகுந்த ஊக்கத்துடன் அதற்கென நியமிக்கப்பட்டவர்களால் சித்தம் செய்யப்பட்டிருக்கின்றன. யாகசாலையும் சமஸ்த சம்பாரங்களுடன் நிறைந்திருக்கின்றது. மனத்தினால் நிர்மிக்கப்பட்டதோ என்னும்படி வெகு விரைவாக அமைக்கப்பட்ட யாகசாலைகளை பார்க்க வேண்டும். நீயும் யாகம் செய்ய புறப்படலாம் என்றனர். இப்படி வசிஷ்டரும் கலைக்கோட்டு முனிவருமாக சொல்ல அம்மன்னவனும் சுபதினத்தில் சுப நட்சத்திரத்தில் யாகசாலைக்கு புறப்பட்டு போயினன். பின்பு வசிஷ்டர் முதலிய பிராமணோத்தமர்கள் யாவரும் யாகசாலையில் சேர்ந்து கலைக்கோட்டு முனிவரை முதன்மைப்படுத்தி முறையாக காரியங்களை செய்ய தொடங்கினர்.